தமிழ்நாட்டில் 44 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். எந்தெந்த இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது? விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழகத்துல ஒரே கட்டமாக ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில வருமான வரித்துறை ஏற்கனவே ஒரு கட்டுப்பாட்டு அறையை அமைத்து பணப்பட்டுவாடா நடப்பது தொடர்பாக தீவிரமாக கண்காணித்து வருகிறது. இந்த நிலையில தமிழகம் முழுவதும் 44 இடங்கள்ல வருமானத்துறை அதிகாரிகள் சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னை உட்பட 44 இடங்கள்ல இந்த சோதனை நடப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். 8 முன்னணி அரசு ஒப்பந்ததாரர்களுடைய வீடுகளிலும் அவர்கள் சார்ந்த தொழில் ரீதியான அலுவலகங்கள் உள்ளிட்ட இடங்களிலும் இந்த சோதனை நடப்பதாகவும், சென்னை, கோவை, ஈரோடு, சேலம், திருநெல்வேலி உள்ளிட்ட நகரங்களில் மொத்தமாக இந்த 44 இடங்களில் இந்த சோதனை நடப்பதாக வருமானத்துறை அதிகாரிகள் தரப்புல கூறப்பட்டிருக்கிறது. தேர்தலை ஒட்டி பணப்பட்டுவாடாவிற்காக பணம் பதுக்கல் என்ற தகவலின் அடிப்படையில இந்த சோதனை நடப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குடிநீர் வழங்கல் வாரிய மற்றும் மாநகராட்சி ஒப்பந்ததாரர்களுடைய வீடு மற்றும் தொடர்புடைய இடங்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள். 8 முன்னணி அரசு ஒப்பந்ததாரர்கள் அவர்கள் குடிநீர் வழங்கல் வாரியம் மற்றும் மாநகராட்சி துறைகள்ல இவர்கள் ஒப்பந்ததாரர்களாக இருப்பதாகவும், இவர்களுடைய வீடுகள்ல இந்த சோதனை நடப்பதாகவும் கூறப்படுகிறது. அரசியல் பிரமுகர்களுடைய வீடு தொடர்ந்து கண்காணிப்பிலே இருப்பதனால அரசு ஒப்பந்ததாரர்கள் மூலமாக இந்த பணப்பட்டுவாடா நடக்கிறதா என்ற கண்காணிப்பில் தான் தற்பொழுது வருமான வரித்துறை ஈடுபட்டிருக்கிறது. இந்த தேர்தல் நடைபெறுவதை ஒட்டி வருமான வரித்துறை கூடுதலாக பல்வேறு இடங்கள்ல, பல்வேறு மாவட்டங்கள்ல ஆங்காங்கே இந்த வருமான வரித்துறையினுடைய குழுவினர் தயார் நிலையில இருக்கிறார்கள். கட்டுப்பாட்டு அறைக்கு வரக்கூடிய தகவல் அடிப்படையில உடனடியாக அந்த குழுவினரை குறிப்பிட்ட அந்த இடத்திற்கு அனுப்பி அந்த சோதனையை மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள்ல வருமான வரித்துறை ஈடுபட்டிருக்கிறது. நேற்றைய தினம் திருநெல்வேலியில் சோதனை நடத்தப்பட்டு அங்கு பணம் கைப்பற்றப்பட்டதும் குறிப்பிடத்தக்க நிகழ்வு. தொடர்ந்து வருமான வரித்துறை பல்வேறு மாவட்டங்கள்ல தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருப்பதாகவும், வருமான வரித்துறைக்கு கிடைக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் இந்த சோதனையை மேற்கொள்வதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். பணப்பட்டுவாடா தொடர்பாக பல்வேறு புகார்கள் வருவதற்குரிய தகவல்ல ஏதும் உறுதித்தன்மை இருந்தால் அல்லது கிடைக்கக்கூடிய தகவல் ஏதும் முகாந்திரம் இருந்தால் மட்டுமே இந்த சோதனை மேற்கொள்கிறார்கள். அதன் அடிப்படையில இந்த சென்னை விருகம்பாக்கம் பகுதியிலும் ஒருவரது வீட்டுல சோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பிற்பகலில் இருந்து அந்த சோதனை நடந்திருக்கிறது. 2 மணி நேரத்திற்கு மேலாக அவருடைய வீட்டுல சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதே போல பல்வேறு இடங்கள்ல அந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும், கோவை, ஈரோடு உள்ளிட்ட இடங்களிலும் இந்த சோதனை நடத்தப்படுவதாகவும், சேலம், திருநெல்வேலி உள்ளிட்ட நகரங்களிலும் இந்த சோதனை நடத்தப்படுவதாகவும் வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.